ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எப்படி பே பண்ணுறன்றதை பற்றி தான். அதுவும் கூகுள் பேவை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் பிஸ்னஸ்ன்ற இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் எக்ஸ்ப்ளோர்ன்ற இடத்த செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நிறையா அந்த மாதிரி ஜிபேயில் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ பில்ஸ்லாம் பே பண்ணுறது வரும், அதில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் போய்ட்டு டிஎன்இபின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு லிங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. லிங்க் அக்கௌண்ட்டு செலக்ட் பண்ணோன்னே உங்களுடைய கன்சியூமர் நம்பரும் கீழே வந்து நிக்நேம், அதாவது கன்சியூமர் பேர் யார் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கன்சியூமர் நம்பர் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கன்சியூமர் நம்பரை என்டர் பண்ணிட்டு நிக்நேம் கொடுத்து லிங்க் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி கன்சியூமர் நம்பர் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இபி பில்லில் மேலே வந்து இருக்கும். அது இல்லாட்டி அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிசிப்ட் வச்சுருந்தீங்கன்னா ரிசிப்டில் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி இங்கே மேலே இருக்கும். அது இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற கார்டு கொடுத்துருப்பாங்க, மின் கட்டண அட்டைன்னு சொல்லி. அந்த கார்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நம்பர் வந்து எழுதியிருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து கன்சியூமர் நம்பர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து கன்சியூமர் நம்பரை வந்து முதல்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேம், யாருடைய பேரோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம், டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே லிங்க் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லிங்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து உங்களுடைய நேம் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற வந்து ஏரோ மார்க் வந்து மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டில் எவ்வளோ பில் பே பண்ணுன்ற டீட்டெயில் வந்து வரும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பே பில் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பில் அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் ஃபார் கன்ஃபர்மேஷன் சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். உங்களுக்கு வந்து பெய்டு ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி டிக் பாக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து பெய்டு ஆயிடுச்சுன்னு சொல்லி வரும். அதோட அந்த பில் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் ஈஸியாக நீங்கள் வந்து கூகுள் பேலேயே உங்களுடைய வந்து இபி பில் வந்து பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.